எல்லாருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் சிறப்பா, செழிப்பா, ஆனந்தமா வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு நம்ம வீட்டில் ஒரு 5 விஷயத்தை தவிர்க்கணும். இதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5 சிம்பிளான விஷயங்கள் தான். இதை நீங்கள் அறவே ஒழிச்சிட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறைன்றது உங்கள் குடும்பத்துக்கு வரவே வராது. சில பேருக்கு வருமானமே இருக்காது, குடும்பத்தில் சொத்தே சேராது, காசு வந்தாலும் அது செலவாகிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு சொத்து நிறைய இருக்கும், உரிமைப்பட்ட காசு இருக்கும், இருந்தாலும் அவங்களால அது அனுபவிக்கவே முடியாது. வீடு வாசல் இருக்கும், ஆனா தினசரி சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ கஷ்டப்படுற நிலைமையில இருப்பாங்க. பணம் இருந்தா அது நம்ம அனுபவிக்கணும், நல்ல விதத்துக்கு அனுபவிக்கணும். வீண் செலவோ ஆடம்பரமோ இல்லாம நற்செலவுக்கு, அதாவது சுபகாரியங்களுக்கு நம்ம அதை உபயோகப்படுத்தணும். நம்ம குழந்தைங்களுக்கும் நாளைக்கு அது நல்லபடியா போய் சேரணும். இதுதான் நம்ம செல்வ செழிப்பு அப்படின்றோம். நம்ம செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த 5 சிம்பிளான விஷயத்த உங்கள் வீட்டில் தவிர்க்கணுங்க. இந்த 5 விஷயம் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா அது பணம் விரயமாவதையோ இல்லை பணப்பற்றாக்குறையோ உங்களுக்கு காட்டி கொடுக்குதுன்னு அர்த்தம். நம்பர் 1, பால். பால், தயிர் மற்றும் பால் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மகாலட்சுமிக்கு ஈடானது. உங்கள் வீட்டில் அடிக்கடி பால் திரியுதா, பால் கெட்டு போதா, இல்லை பால் பொங்கி வீணாகுதா, இது 3ம் நடந்தாலுமே பணப்பற்றாக்குறை வரப்போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் வீட்டில் பால் தயிரை எப்பவுமே மதிப்போடு பார்த்துக்கணும். பால், தயிர், நெய் போன்றவற்று உங்கள் வீட்டில் குறையாமல் இருக்கணும் எப்பவுமே. அதுக்கப்புறம் அது கெட்டு போகாமலோ வீணடையாமலோ பார்த்துக்கணும். 2வது, சமையல் பண்ணும்போது தீயறது, தீஞ்சு போகிறது அப்படின்னாலே தண்ணி அங்கே வத்துதுன்னு அர்த்தம். தண்ணி என்பது பெருமாளுக்கு சமம். பெருமாள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க. நீங்கள் எப்பவுமே உணவு செய்யும் போது மிக கவனத்தோட தீயாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 3வது பாயிண்ட், வண்டு மற்றும் பூஞ்சை காளான் வருது வீட்டில். முக்கியமாக மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டு பொருளில் பூஞ்சை காளான் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய பொடிச்சு வச்சுருந்தாலோ, நீங்கள் ஏதாவது மாவு அரைச்சி வச்சுருந்தாலோ, ஏன் காஃபி டிகாஷன் போட்டு வச்சுருந்தா கூட அது மேலே ஒரு மோல்டு மாதிரி ஒரு பூஞ்சை காளான் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த பூஞ்சை காளானும் வண்டும் நீங்கள் தினம் பார்த்து உடனடியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அதை நீங்கள் வளர விட்டீங்கன்னா அது நீங்கள் செழிப்பாகிறத அறவே நிறுத்திவிடும். உங்களுக்கு பிரெட் பழசாகுதா, அது பழசாகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது கொடுத்துருங்க, காக்காய்க்காவது போட்டுருங்க. அதை பழசாக வச்சு 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 அது கெட்டு போக வச்சு அதுக்கப்புறம் அது குப்பை தொட்டியில் ஒரு நாள் முழுக்க இருந்து அப்புறம் போய் அது வெளியே போடாதீங்க. கண்டிப்பாக சாப்பாட்டு கெட்டு போகிறதுக்கு வீட்டில் விடவே கூடாது, வண்டு வர்றதுக்கு விடவே கூடாது. 4வது, ஒட்டடை. வீட்டில் ஒட்டடை கட்டுதுனாலே கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கடனை தவிர்க்கிறது முற்றிலும் நல்லது. ரொம்ப தேவைன்னா வாங்கிக்கலாம், ஆனால் கடனை வளர விடுவது நல்லதில்லை. அதனால ஒட்டடைய அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ஒட்டடையை அடிச்சிடுங்க. முடிஞ்சால் உங்கள் பில்டிங்லேயே ஒட்டடையை அடிச்சிடுங்க. சில டைம் பார்த்தோன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், காமனான வாசல் 2-3 வீட்டுக்கு சேர்ந்து இருக்கும், அங்கெல்லாம் ஒட்டடை தொங்கும். இது நம்ம இடம் கிடையாது அப்படின்னு நம்ம விட்டு வச்சுருப்போம். இருந்தாலும் அது நல்லதில்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுற்றுப்புறத்தில் ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ 5வது பாயிண்ட், தண்ணி தான் பெருமாள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெருமாள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பாங்க. தண்ணீரை மதிப்பு மரியாதையோடு சேமிக்கிறவங்க கிட்ட தான் மகாலட்சுமி தங்குவாங்க. அப்போ தண்ணீரை விரயம் பண்ணுறவங்க, வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல பைப் லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே பணம் விரயமாகும். மகாலட்சுமி அங்கே தங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பைப்பு லீக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான், உடனடியாக அது ஒரு ஆளை கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணீரை நம் எப்போதும் மதிப்போடு பயன்படுத்த வேண்டும், விரயப்படுத்தக்கூடாது. எந்த குடும்பங்களில் தண்ணீரை ரீசைக்கிள் பண்ணுறாங்களோ, அதாவது இப்போ அடுப்பங்கரையில் யூஸ் பண்ணுற தண்ணியை வடிகட்டி செடிக்கு அனுப்புவாங்க, இல்லை டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி குடும்பங்கள் மிக விரைவில் உயர்வதை பார்க்குறோம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் என்றைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்பவுமே செழிப்போட ஆனந்தமாக வாழ்வீங்க. உங்களுக்கு வர செல்வம் நீண்ட நாள் தங்கும். அது சுப காரியங்களுக்கு செலவாகும், உங்கள் பசங்களுக்கு நல்லபடியாக சென்றடையும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.